தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தமும் வரி குறைப்பும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்து கருத்து தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் பொருட்கள் மீதான வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது என்றாலும் இந்த சீர்திருத்தங்களை செய்வதற்கு 8 ஆண்டுகள் என்பது மிகவும் தாமதமானது என்றும் கூறியுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வடிவமைப்பு மற்றும் வரி விகிதங்களுக்கு எதிராக தாங்கள் கடுமையாக குரல் கொடுத்து வந்ததாக குறிப்பிட்ட அவர், ஆனால் தங்களுடைய வேண்டுகோள்கள் மத்திய அரசின் கேளா காதுகளில் விழவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இப்போது ஜிஎஸ்டி வரியில் மாற்றத்தை கொண்டு வர மத்திய அரசை தூண்டியது எது என்று கேள்வி எழுப்பியுள்ள ப. சிதம்பரம், மந்தமான பொருளாதார வளர்ச்சியா, வீட்டுக்கடன் அதிகரிப்பா, வீட்டு சேமிப்பு குறைவா, பீகார் தேர்தலா, ட்ரம்பின் வரி விதிப்பா அல்லது இவை அனைத்துமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுள்ளார். பிரதமரோ நிதி அமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை. பலமுறை நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம், பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். பல தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் இது தவறு, இதை திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன். 8 ஆண்டுகள் நடுத்தர மக்களை, ஏழை மக்களை கசக்கி பிழிந்தார்கள். இப்ப 12%, 18%, 5% குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக 12%, 18% அதே மக்கள் தானே தந்தார்கள். இன்று 5% பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது? அவர்களை கசக்கி பிழிந்து அவர்களுடைய பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்பொழுதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறேன்.